नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामी नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। முதல்ல இன்னைக்கு தீட்சை பெற இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுமையான ஒரு உன்னதமான ஒரு தொடக்கம், புதிய தொடக்கம். ஸோ இந்த தீட்சையோட முக்கியத்துவம் கேட்டீங்க, சித்தாரி பிரபு விளக்குனார். இப்போ இந்த தீட்சையில் ஒரு முக்கியமான உறுதிமொழி எடுத்துக்க போகிறீங்க எல்லாருமே. குரு முன்னாடி, வைஷ்ணவர்கள் முன்னாடி, ஐக்கியதம் முன்னாடி. அது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை 16 சுற்றுக்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நாள் முழுவதும் நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் இந்த பக்தி தொண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், சேத்தோதார்ப்பணமார்ஜனம் பவமஹாதாவாக் நிர்வாபனம். அதாவது நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாம கீர்த்தனம். ஸோ அப்படிப்பட்ட இந்த நாம கீர்த்தனத்தில் ஹரே கிருஷ்ண மந்திர ஜபத்தில் ஈடுபடும்போது நம்ம சில அபராதங்கள் செய்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அந்த அபராதங்களை மிக கவனத்தோடு நம்ம தவிர்க்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இந்த அபராதங்களையும் சேர்த்து நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணும்போது நம்ம செய்தோம் அப்படின்னா அது நாம அபராதமாயிடும். நாம அபராதத்தில் நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றத காணவே முடியாது. அதனால் இந்த நாம உச்சாரணத்துக்கு எதிரான 10 அபராதங்கள் இருக்குது. முதல்ல அந்த 10 அபராதங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தீட்சை பெறக்கூடியவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவசியம் இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன்னா என்னன்னே தெரியாமல் அதை எப்படி நம்ம போய் தவிர்க்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் 10 அபராதங்களை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த அபராதங்களுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை தவிர்க்கிறதுக்கான முயற்சியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த அபராதங்களையும் அதனுடைய விளைவு என்ன, அந்த அபராதங்கள் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சிப்போம், அதை தவிர்க்க முயற்சிப்போம். ஸோ அதில் முதல் அபராதம் சதாம் இந்த நாம்ன பரமம் அபராதம் விதனத்தை எதக்யாத்திம் யாதம் கதம் உசகத்தை தத் விக்கிரகம். அதாவது பகவானுடைய புனித நாமத்தை பரப்புவதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கக்கூடிய பக்தர்களை நிந்திப்பது குற்றம். அது மிகப்பெரிய ஒரு அபராதம். இந்த அபராதம் நம்ம பொறாமையின்றி இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லக்கூடியதுன்னு பிரபுபாத சொல்கிறார். குறிப்பாக ஆன்மீக குரு மீது பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்தி ரசாமிர்த சிந்தில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி நமக்கு அறிவுறுத்துகிறார். ஏன்னா குரு மேலே பொறாமை இருக்கும்போது அவரை நம்ம ஒரு சாதாரண நபராக கருதிடுவோம்.
இது மூணாவது அபராதம் வரும்போதும் இதே கருத்து இருக்குது. இருந்தாலும் இதுக்கும் பொருந்தும். ஏன்னா குருன்றவர் அவரும் ஒரு வைஷ்ணவர். ஸோ வைஷ்ணவ அபராதம் அப்படின்றது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. காரணம், இது ஒரு மதம் பிடித்த யானையோடு ஒப்பிடப்படுது இந்த அபராதத்தை. யானை ரொம்ப பெரிய ஒரு மிருகம், எல்லாருக்கும் தெரியும். அந்த மிருகம் ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்தது அப்படின்னா சும்மா நடந்தாலே நிறைய சேதம் பண்ணிடும். அதுவும் ஒரு மதம் பிடித்த யானை அப்படின்னா அது ஒரு கட்டுப்பாட்டில் இல்லாமல் யாராவது நம்ம போய் யானையை பிடிச்சி நிறுத்த முடியுமா? முடியாது. அப்படின்னா கட்டுப்படாத ஒரு யானை தோட்டத்துக்குள்ளே பூந்தது அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா செடி கொடி எல்லாம் நாசமாயிடும் சுத்தமாக. ஸோ அந்த மாதிரி பிரம்மாண்ட பிரமித்தை கோன பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண கிருபாய பாய் பக்தி லதா பீஜ். நமக்கு இந்த பக்தி அப்படின்ற அந்த கொடி வளர்கிறதுக்கு விதை குரு மற்றும் கிருஷ்ணருடைய கருணையால் நமக்கு கிடைக்குது. அந்த விதை விதைக்கப்பட்டு அது அப்போ தான் கொஞ்சமாக அப்படியே துளிர்ந்து வருது. இப்போ தான் தொடக்கம். இந்த சமயத்தில் நம்ம அஃப்கோர்ஸ் அதுக்காக நாள் கலந்துட்டு நம்ம ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து அபராதம் பண்ணலாமா அப்படி அந்த அர்த்தத்தில் இல்லை. இப்போது நம்ம ஆரம்பத்தில் இருக்கோம். ஸோ இப்போவே நம்ம இந்த அபராதத்தை பண்ணோன்னா இந்த இப்போ தான் முளைச்சி வரக்கூடிய அந்த ஏன்னா அந்த செடியாக சுத்தமாக அழிஞ்சு போயிடும். அப்படின்னா நம்முடைய பக்தி வாழ்க்கை முற்றிலும் அழிஞ்சிறதுக்கு அது காரணமாயிடும். ஸோ அதனால் வைஷ்ணவ அபராதத்தை நம்ம தவிர்க்கணும். வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய பாடல்களில் ஒரு அழகான வரி இருக்குது. ஹரிஸ்தானே அபராதே ஹரே ஹரிநாம் சமஸ்தானே அபராதே நகை பழித்தான். ஒருத்தர் ஹரியோட திருவடிகளுக்கு பகவானுடைய திருவடிகளில் அபராதம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பகவான் அதை மன்னிச்சு கூட விட்டுருவார். கட்டாயப்படுத்த முடியாது, அவர் வேணும்னா மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தர் வைஷ்ணவருடைய திருவடிகளுக்கு அபராதம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கதி அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா பகவான் கூட அவங்கள மன்னிக்க மாட்டார், யாருமே மன்னிக்க மாட்டாங்க. அவங்களோட கதி ரொம்ப மோசமான இதாகிடும். என்ன நிலையை அடைவாங்கன்றத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளோ மோசமான நிலை அடைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு அபராதத்தை செய்யாமல் இருக்கணும்னா வைஷ்ணவர்களை மதிக்கணும், வைஷ்ணவர்களுக்கு மரியாதை பண்ணணும், வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணணும். இதெல்லாம் நம்ம செய்யாமல் வைஷ்ணவர்களை தீவிரமாக எடுத்துக்கல அப்படின்னா அவங்க கருணை கிடைக்கலன்னா நமக்கு ஆன்மீக வாழ்க்கை சூன்யமாகிடும். ஸோ அதனால் இந்த அபராதத்தை தவிர்க்கணும். ரெண்டாவது, ஸ்ரீவஸ்ய ஸ்ரீ விஷ்ணு ஏ குணநாமாதி சகலம் திஹாபின்னம் பஷேத் சகலோ ஹரிநாமா ஹித்தகரஹா. இது ரெண்டாவது அபராதம். சிவபெருமான் மற்றும் பிரம்மா போன்ற தேவர்களின் நாமம் பகவான் விஷ்ணுவின் நாமத்திற்கு சமமானதாகவோ அல்லது சுதந்திரமானதாகவோ என்று கருதுவது குற்றம். ஸோ டெஃபினட்டாக இன்னைக்கு காலையில் உபன்யாசம் கேட்டிருப்பீங்க. இந்திரன் உட்பட எல்லா தேவர்களுக்கும், ராஜாவான இந்திரன் உட்பட எல்லா தேவர்களுமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள், யாரும் அவங்க கட்டுப்படுத்துகிறவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கள பகவான் பரம கட்டுப்பாட்டாளரான பகவான் கிருஷ்ணரோட சமமாக கருதுவது அல்லது பகவானை விட உயர்ந்தவர்களாக கருதுவது மிகப்பெரிய அபராதம். பத்ம புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, பிரபலமான ஸ்லோகம். பிரபுபாதர் பல இடங்களில் மேற்கோள் காட்டியிருக்கிறார். எஸ்து நாராயண தேவம் பிரம்ம ருத்ராதி தெய்வத்தை சமத்வேன வீக்ஷேத ச பசந்தி பவே துருவம்.
இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் நாராயணரோட ருத்ராதி தெய்வத்தை, ருத்ரர் உட்பட இருக்கிற மற்ற எல்லா தேவர்கள்லையும் யாரையாவது பகவானுக்கு சமமானவோ அல்லது பகவானை விட உயர்ந்தவராகவோ கருதினால், அப்படி கருதக்கூடியவர் ஷ பஷாந்தி பவே துருவம். பஷந்தி அப்படிங்கிறார். அப்படின்னா நாத்திகவாதி, அவன் நாத்திகவாதிங்கிறார். ஸோ அதனால் கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணரோட யாரையுமே சமப்படுத்த முடியாது, தேவர்கள் உட்பட. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், நமே விது சுரகனா பிரபவம் நமஹாஸ்ரயா அகம் ஆதிர்ஹி தேவானாம், அகம் ஆதிர்ஹி தேவானாம். எல்லா தேவர்களுக்கும் நானே ஆதி அப்படிங்கிறார். மகர்ஷினாம் ச சர்வசா. ஸோ அதனால் வேறு தேவதாக்களுடைய நாமமும் பகவான் கிருஷ்ணருடைய நாமமும், உதாரணத்துக்கு காளி காளி, துர்கா துர்கா, கணேஷ் கணேஷ், அப்படி ஓம் நம சிவாய சொல்கிறது, இப்படி தேவர்களுடைய பேரை சொல்கிறதும் ஹரே கிருஷ்ணா உச்சரிக்கிறதும் ஒன்று தான், ரெண்டு சமமானது அப்படின்னு நினச்சோன்னா அது மிகப்பெரிய அபராதம். ஸோ காரணம், தேவதேவதா வழிபாடு அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், காமைஸ்த கியான பிரபத்தந்தேன்ய தேவதா. காமத்தால், தன்னுடைய ஆசையினால், காமங்களால் அலைகழிக்கப்பட்டவர்கள் தான் தேவதேவதா வழிபாடில் ஈடுபடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வழிபாடோடு, அப்படிப்பட்ட நாமத்தோடு பகவானுடைய நாமத்தை சமமாக கருதக்கூடாது. அதுக்கு பதிலாக குரு சாது சாஸ்திரம் மூலமாக தேவதேவதாக்களுடைய நிலை என்ன, நம்முடைய நிலை என்ன, பகவானுடைய நிலை என்னன்றத சாஸ்திரபூர்வமாக மிக தெளிவாக தத்துவபூர்வமாக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இந்த அபராதத்தை செய்யாமல் இருக்க முடியும். மூன்றாவது, குரோர் அபாக்யா, ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுவதும் அவரை ஒரு சாதாரண நபராக கருதுவதும் குற்றம். ஸோ இந்த அபராதம் முதல் அபராதம் சொல்லும் போது நான் சொன்னேன். ஸோ அதோடவும் எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தோம்னா இது ரெண்டு அபராதங்களுக்கும் பொருந்தும். ஸோ இங்கே குருவின் கட்டளைகளை மீறுவது, அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. குரு சில சமயத்தில் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய கட்டளை, தீட்சையின் போது நம்ம எல்லாருமே கேட்குறோம் குருகிட்ட இருந்து, 16 சுற்றுக்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்ணணும் தினசரி தவறாமல், அபராதங்களை தவிர்த்து 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள், மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை பழக்கம் கூடாது, தகாத பாலுறவு கூடாது, இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதா ஏற்றுக்கிறோம். பொதுவாக இது எல்லாருக்குமானது. சில சமயங்களில் குரு ஒரு குறிப்பிட்ட சேவை கொடுப்பார் ஒரு சில பக்தர்களுக்கு. அந்த மாதிரி சேவைகள் கொடுக்கும்போது வெற்றி தோல்வியை பற்றி கருத்தில் கொள்ளாமல், எப்படி கிருஷ்ணரை அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தும் போது பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறார், லாப நஷ்டம் வெற்றி தோல்வி பற்றியெல்லாம் கருத்தில் கொள்ளக்கூடாது, உன்னுடைய கடமைக்காக நீ போரிடணுன்றதுக்காக போர் பண்ணு அப்படின்னு சொல்லுவார், சண்டை போட சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி குருவோட கட்டளையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த கட்டளையை நிறைவேற்றணும். சில சமயத்தில் குரு நமக்கு கொடுக்குற கட்டளை நம்முடைய விருப்பத்துக்கு ஒத்து வராததாக இருக்கலாம். நம்ம வேறொரு திட்டம் போட்டிருந்துருக்கலாம், அந்த திட்டத்தோடு இது பொருந்தாமல் இருக்கலாம். இந்த காரணங்களுக்காகலாம் அதை தவிர்த்தோம், அதை செய்யாமல் போனோம் அப்படின்னா அது குரு அபராதமாகும். அது இந்த குருவோர வாக்கிய அபராதத்தில் சேரும்.
ஸோ அதே மாதிரி குருவோட இந்த மாதிரி பொதுவாக கொடுக்கக்கூடிய கட்டளைகளோ அல்லது தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய கட்டளைகளோ நம்ம நிறைவேற்றாமல் போகும்போது அவரை நம்ம ஒரு சாதாரண நபராக கருதிடுறோம். அவர் ஒரு குரு, அவர் பகவானுடைய பிரதிநிதி, பகவானுக்கு மிகவும் பிரியமானவர் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம அவருக்கு எதிரான இந்த அபராதத்தை செய்ய மாட்டோம். அதனால தினமும் நம்ம காலையில் பாடணும், குரு முக பத்மவாக்கா சித்தயத்தை கோரியாக்கா. குருவோட திருவாயிலிருந்து என்ன உபதேசம் வருதோ சித்தயத்தை கோரியாக்கா, அதுதான் நம்முடைய முழு உயிர் மூச்சமாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக தான் நமக்கு குரு தேவைப்படுறார். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு அவர் தான் அஜானத்து மிராந்தஸ்ஸ ஞானாஞ்சன சலாக, ஞானம் என்னும் தீபம் ஏற்றி நம்ம வாழ்க்கையில் நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றார், அறியாமை என்னும் இருளிலிருந்து. அப்படிப்பட்ட குருவுக்கு அவருடைய கட்டளை மீறினாலோ அது நம்ம செய்யக்கூடிய அபராதமாகும். ஸோ அதற்கு மாறாக நம்ம என்ன பண்ணணும், குருவோட கட்டளைகளை முழு ஸ்ரத்தையோடு பின்பற்றணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் குருவை நினச்சி தான் நம்ம தியானிக்கணும். 3 வேளையும் நம்ம 3 சந்தியங்களில் குருவை நம்ம வழிபடுறோம். அவரோட தியானத்தில் தான் நம்ம இந்த பக்தி தொண்டில் ஈடுபடுறோம். ஸோ அப்படி நம்ம செயல்படும்போது தீவிரமாக அவருடைய கட்டளைகளை பின்பற்றும் போது இந்த அபராதங்களை நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி 4வது அபராதம் ஸ்ருதி சாஸ்திர நிந்தனம். வேதங்களையும் வேத வழிவந்த நூல்களையும் நிந்திப்பது குற்றம். சில பிரபார் சொல்கிறார், உதாரணத்துக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணர் துவாரகையில் இருக்கும்போது 16,108 ராணியர்கள், ஒரு ராணியர்களுக்கும் ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனைகளுடைய ஐஸ்வர்யங்களை பற்றி ரொம்ப விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றியெல்லாம் கேட்கும்போது, அல்லது அந்த ஒவ்வொரு அரண்மனையிலையும் கிருஷ்ணர் தினசரி நிறைய பசுக்கள் தானங்கள் கொடுக்குறாரு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பசுக்களை தானம் கொடுக்குறாருன்ற இந்த வர்ணனையெல்லாம் நம்ம கேட்கும்போது, இதெல்லாம் என்னங்க, எப்படி இது சாத்தியம்? எப்படி ஒருத்தரால் இவ்வளோ பேரை திருமணம் பண்ண முடியும்? எப்படி இத்தனை அரண்மனை இவ்வளோ தானம் கொடுக்கறது தினமும்? அதெல்லாம் ஒரு கற்பனை அப்படின்னு நினச்சோன்னா, அல்லது இது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சோன்னா அதெல்லாம் அபராதம். சாஸ்திரம் அப்படின்னா அது சாக்ஷாத் பகவானுடைய திருவாயிலிருந்து வந்த செய்திகள், உபதேசங்கள். ஸோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு சாஸ்திரத்தில் சங்கு, பசு சாணம், இதெல்லாம் மிருகத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பொருள். இப்போ ஒரு மலம் அல்லது எலும்பு எல்லாம் நம்ம தொட்டோம்னா அது அசுத்தமானது, அது நம்மளை கலங்கப்படுத்திடும். அதை தொட்டுட்டு நம்ம கோயிலுக்கு வர்றது அல்லது பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி மங்களகரமான செயல்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தொட்டால் உடனே நம்ம குளித்து நம்மளை தூய்மைப்படுத்திக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தோன்னா இந்த சங்கு, பசு, ஜானம் இதெல்லாம் கூட தான் அந்த வகையில் சேரும். ஆனால் சாஸ்திரங்களில் இதெல்லாம் பயன்படுத்தலான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தினமும் பார்க்குறோம், சங்கு பூஜாரிகள் அதை ஊதி தான் முதல்ல பூஜையை தொடங்குறாங்க. அபிஷேகம் பண்ணும்போது சங்கு பயன்படுத்தி தான் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அபிஷேகத்தில் பசுஞ்சாணமும் கோமூத்திரமும் இப்படி எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது இது சாஸ்திரங்களுக்கு முரணானதாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்களை நிராகரிக்கவோ அல்லது
அதை பின்பற்றாமல் இருக்கவோ கூடாது. அப்படி செஞ்சோன்னா அது அபராதமாகும். வேதங்களின் கூற்றை பின்பற்றி சீட பரம்பரை வழியாக வரும் இந்த இலக்கியங்கள் அனைத்தையும் 100% முழுமையான உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ சாஸ்திரங்களை நமக்கு தேவையான பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒத்து வராததெல்லாம் விளக்கக்கூடாது. ஆர்த்தா குக்குட்டி நியாயம்னு சொல்லுவார். இந்த அறக்கோழி தத்துவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முட்டை வருதுன்றதுக்காக கோழியோட பின்பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கோழி தினமும் நிறைய இறை சாப்பிடுது, இது செலவாகுது அப்படின்னு சொல்லி கழுத்தை வெட்டிட்டா முட்டை வருமா? எல்லாம் சேர்ந்து மொத்தமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி சாஸ்திரத்தில் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கர்மன்னே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாயாவாதிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு ஸ்லோகம். கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டுவாங்க. அடுத்த வரி அவங்களுக்கு தெரியாது. பகவான் என்ன அந்த கடமைன்றதை சொல்கிறார் அது அவங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கு வேண்டாம். அதனால் அது அவங்க படிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சாஸ்திரம் படித்தோம்னா முழுசாக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை முழுவதுமாக ஏற்றுக்கணும். அடுத்து 5வது அபராதம் தத்தார்த்தவாதக. பகவானை புனித நாமத்திற்கு பௌதிகமான விளக்கம் அளிப்பது. நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஹரே ரா சப்தம் இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணா, அதே மாதிரி ராமா, எல்லாத்துலேயும் அந்த ரா சப்தம் இருக்குது. அந்த சப்தம் திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்கள் மன அழுத்தம் எல்லாம் அப்படியே சரியாயிடுங்க. நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் வியாதியெல்லாம் குணமாயிடும். உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். இப்படியெல்லாம் இந்த ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுறதுக்கு பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா, அல்லது இந்த அர்த்தத்தோடு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அபராதம். ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுறதோட நோக்கம் இது எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் நம்ம பண்ணுறது. ஸோ அதனால் அப்படி ஒரு தவறான புரிதல் இருந்ததுன்னா அதை தவிர்க்கணும். சரியான அர்த்தத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். பகவானுடைய நாமத்தோட வலிமை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஹரிநாம கல்பனம் 6வது அபராதம். ஹரே கிருஷ்ணா உச்சரிப்பதின் புகழை கற்பனையானதாகவோ மிகையானதாகவோ கருதுவது. ஸோ பகவானுடைய நாமத்தை ஒரு முறை உச்சரித்தாலே போதும், அவர்கள் இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபட போகிறாங்க, விடுதலை அடைவாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ நான் கூட தான் 1000 முறை சொல்கிறேன், நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் என்ன விடுதலை அடைஞ்சிட்டேன்னா அப்படின்னு குதர்க்கம் பேசக்கூடாது. நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி இந்த அபராதங்கள்லாம் தவிர்த்து உண்மையாக பகவான் நாமத்தை சொல்கிறோன்னா நம்ம கண்டிப்பாக அந்த நிலையை அடைய முடியும். பகவான் நாமம் பகவானிலிருந்து வேறுபட்டது கிடையாது. அபின்னா துவாம் நாம நாமினோ. பகவான் எப்படி சர்வ வல்லமை படைத்தவரோ, எல்லா சக்திகளும் அவருக்கு இருக்கோ, சர்வ சக்தி கொண்டவரோ, அதுபோல் பகவான் நாமத்துக்கும் எல்லா சக்திகளும் இருக்குது. ஆம் நாம காரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார் பிதா நியமித்த ஸ்மரணே நகால. எல்லா சர்வசக்தியும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பகவானுடைய நாமம் உச்சரிக்கிறது, அதனுடைய பெருமைகளை சொல்லும்போது அது கற்பனையானதாகவோ மிகையானதாகவோ கருதினால் அது குற்றமாகும்.
ஏழாவது அபராதம், நாம்னோ பலாத சிகி பாப புத்தி நவித்தியத்தை தஸ்ஸை எமேகி சுத்திகி. பகவானின் புனித நாமத்தின் பலத்தால் பாவ செயல்கள் செய்வது குற்றம். எனக்கு கோழி பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அதனால் என்னால் அதை விட முடியாது. ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, நான் செய்கிறேன். நான் ஜெபம் பண்ணி அதில் வர புண்ணியத்தை இந்த கோழி பிரியாணி சாப்பிட்றதுனால வர பாவத்தோடு அதை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சா அது அபராதம். பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலம் எல்லா விதமான பாவ விளைவுகளில் இருந்து விடுபடலாம் என்பதற்காக ஒருவர் தொடர்ந்து பாவ செயல்களை செய்துவிட்டு பிறகு தனது பாவங்களை போக்க ஹரே கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்கலாம் என்று கருதக்கூடாது. இத்தகைய மனப்பான்மை மிகவும் ஆபத்தானது, அது தவிர்க்கப்பட வேண்டும். சில பிரபுபாதர் சொல்கிறார், இப்போ நீங்கள் தீ மூட்டுறீங்க, நீங்கள் தீ மூட்டி இப்போ இங்கே யாகத்துக்காக தீ மூட்ட போகிறாங்க, அல்லது வீட்டில் சமைக்கிறதுக்காக விறகு வச்சு நீங்கள் தீ மூட்டுறீங்க அப்படின்னா, அப்போ தீ மூட்டும் போது என்ன பண்ணணும்? கொஞ்சமாக தீ இருக்கும்போது அதை நம்ம விசிறி விட்டு அதை ஊதி விட்டு அதை எப்படியாவது அதை பெருசுப்படுத்த பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு பக்கம் தீயை மூட்டிட்டு இன்னொரு பக்கம் தண்ணியை ஊற்றுனான்னா என்ன ஆகும்? வெறும் புகை தான் வரும். ப்ரொஃபஸர் புகையை வச்சு நீ 300 வருஷத்துக்கு சமைச்சாலும் ஒன்றும் வராது. வெறும் கண்ணீர், அந்த புகையினால கண்ணீர் தான் வரும். ஸோ அதனால் நாம உச்சாடனமும் செஞ்சுட்டு நான் பாவமும் செஞ்சேன்னா அது சரியாக போயிடும்னு நினச்சேன்னா அது போகாது. பாவம் செய்கிறதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். ஜெபம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பலனும் இருக்கு, ஆனால் தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது. குறிப்பாக கிறித்தவர்களை பிரபுபாதர் அடிக்கடி நிறைய இடங்களில் இந்த அபராதத்தை பற்றி பேசும்போது மேற்கோள் காட்டுவார். என்ன பண்ணுறாங்க? வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தேவாலயத்தில் போயிட்டு பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா தினம் தினம் கோழி பிரியாணி சாப்பிட்டு பாவம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. பாதிரியார் என்ன பண்ணிட்டார்? பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு. பரமபிதா இயேசுவின் பெயரால் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கொடுக்குறாரு. இப்போ என்ன பண்ணணும்? உண்மையிலேயே பாவ மன்னிப்பு கேட்டவன்னா பாவம் செய்கிறத நிறுத்திடணும் இல்லையா? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மறுபடியும் அதே பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் அடுத்த வாரம் ஃபுல்லாக பாவம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமான பாவம் மன்னிப்பு கேட்டு வாரம் ஃபுல்லாக திரும்ப திரும்ப பாவம் பண்ணிகிட்டே இருந்தால் அது பெரிய குற்றம். எத்தனை முறை மன்னிக்க முடியும்? ஸோ அதனால் இன்னொரு உதாரணமும் ப்ராப்பர் சொல்கிறார். இந்த மாதிரி நாமமும் சொல்லிட்டு அபராதமும் பண்ணுறத யானை குளிக்கிறதோடு ஒப்பிடுறார். யானை குளிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா குளத்துலையோ அல்லது ஏதோ ஒரு நீர்த்தேக்கம் இருக்கிற இடத்துல நல்லா குளிக்கும். ரொம்ப யானைக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணியில் இருக்கிறது. அது நல்லா நீராடிட்டு மேலே கரைக்கு வந்தோடனே என்ன பண்ணோம்? இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி மேலே போட்டுக்கும். அந்த மாதிரி அது குளிச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த 7வது அபராதம், அதை தவிர்க்கணும். தர்மவித்த தியாக குதாதி சர்வஸ்வபக்ரிய சாமியம், இது 8வது அபராதம். ஹரே கிருஷ்ணா உச்சரிப்பதை வேதங்களில் கர்மகாண்ட பகுதியில் கூறப்பட்டுள்ள பலனளிக்கும் செயல்களில் ஒன்றான மங்களகரமான சடங்காக கருதுவது குற்றம். வேதங்களில் நிறைய பெரும்பாலும் கர்மகாண்ட பகுதிகள் தான் இருக்குது, 90% மேலே.
நீங்கள் இந்த பூஜை பண்ணுங்க உங்களுக்கு இது கிடைக்கும், நீங்கள் அந்த யாகம் பண்ணுங்க உங்களுக்கு இது கிடைக்கும், இங்கே இந்த வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு நிறைய பௌதிக ஆசைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. பலநோக்கு செயல்களில் ஈடுபடுறதுக்கு வழிகாட்டுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பௌத்திகமான ஒரு செயல் தான் இதுவும். ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்ணுறதும் அந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல விதமான கர்ம காண்ட பகுதியில் ஒன்று தான் இதுவும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க கோலக்கேர பிரேமதனா ஹரிநாம சங்கீர்த்தனை. இந்த ஹரிநாமம் எங்கிருந்து வருது? இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய கோலோக விருந்தாவனத்திலிருந்து வருது. இது முழுக்க முழுக்க திவ்யமான உன்னதமான ஒரு சக்தி, ஆன்மீக தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஹரிநாம உச்சாரணம். ஸோ இதை இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற மற்ற சடங்குகளோட பூஜைகளோட வழிபாடுகளோட ஒன்றாக கருதுவது மிகப்பெரிய அபராதமாகும். அடுத்து 9வது அபராதம், அஸ்ரத்தானே விமுக்கே பஷ்யன்பதி யசோபதேச சிவநாம அபராதா. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு புனித நாமத்தின் புகழை எடுத்து கூறுவது குற்றம். பெரும்பாலும் இந்த அபராதம் ஆன்மீக குருவாக இருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசிக்கப்படுது. சும்மா ஏதோ பேருக்கு நாமும் நிறைய சீடர்களை சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வழிமுறையில் இந்த ஹரிநாம உச்சாரணத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களை கூட வெளி உலகத்துக்கு பாருங்கள் எனக்கும் நிறைய சீடர்கள் இருக்காங்கன்றதை காட்டிக்கிறதுக்காக தன்னுடைய பௌத்திகத்தில் இருந்து நம்முடைய பெருமையை வளர்த்துக்கிறதுக்காக அந்த மாதிரி சீடர்களை சேர்த்துக்கூடாது அப்படின்றது அர்த்தம். 10வது அபராதம், கடைசி அபராதம், ஸ்ருதேபி நாம மகாத்மே அப்ரீதி ரகிதோ நரஹ அஹமமாதி பரமோ நாம்னி சோப்ய அபராத கிருத். இது சம்பந்தமாக எது சம்பந்தமாக இப்போ நம்ம பேசினது எல்லாம் சம்பந்தமாக நிறைய உபதேசங்களை கேட்ட பின்பும் புனித நாமத்தின் மீது முழு நம்பிக்கை இல்லாமல் பௌதிக பற்றை வளர்த்து கொண்டிருப்பது குற்றம். ஸோ முழு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அப்போ பௌதிக விஷயங்கள் மீதான வெறுப்பு நமக்கு வரணும். பௌதிக விஷயங்கள் எதுவும் நமக்கு இன்பத்தை கொடுக்காது. பௌதிக உறவுகளோ பௌதிக உடைமைகளோ சொந்த பந்தம் இது யாரும் நமக்கு கூட வர முடியாது. இவங்க யாரும் நமக்கு உண்மையான இன்பத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களும் நம்மளை போல இந்த பௌதிகமான முக்குணங்கள்ன்ற இந்த சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் ரொம்ப இறுக்கமாக கட்டி போடப்பட்டிருக்காங்க. அவங்க நம்மளை விடுவிக்கவும் முடியாது, நமக்கு இங்கே எந்த சுகத்தையும் தரவும் முடியாது. அது உண்மையான சுகமும் கிடையாது. அப்படி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த காணல் நீர் மாதிரி. இங்கே இருக்கிற சுகம் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இருக்காது. பிரபா சொல்கிறார், இந்த மிருகங்கள் பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக ஏங்கிட்டு இருக்கும். ரொம்ப தாகமாக இருக்கும், நாள் கணக்கில் தண்ணி கிடைக்காது. அது எங்கேயோ தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மிருகம் ஓடும் வேகமாக அங்கே போய் தண்ணி எப்படியாவது நம்ம குடிச்சிடலான்னு. அந்த இடத்த அடைஞ்ச உடனே பார்த்தா அங்கே தண்ணி இருக்காது, வேறு இன்னொரு இடத்துல தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். மறுபடியும் அங்கே ஓடும். ஸோ இப்படியே அந்த மிருகம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அங்கே எங்கேயும் தண்ணி இருக்காது. ஏன்னா அது காணல் நீர். அது பார்க்குறதுக்கு தான் தண்ணி மாதிரி தெரியும். பாலைவனத்தில் அனுபவம் இல்லாதவங்க நீங்கள் ஹைவேல போயிருப்பீங்க எல்லாரும். இந்த நெடுஞ்சாலைகளில் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த நெடுஞ்சாலைகளில் அந்த காணல் நீர் நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ அந்த மாதிரி இந்த பௌத்திக இன்பம்ன்றது இல்லாத ஒன்று. அதை நம்ம கைவிடுறதை விட்டுட்டு அது மீது நம்ம வெறுப்பை வளர்த்துக்கிறத விட்டுட்டு அது மேலே பற்றை வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா இது நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும், இது நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பகவத்கீதா பாகவதம் படிக்கலாம், எல்லாம் கோயிலுக்கெல்லாம் வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணி நிறையா பணமும் சம்பாதிக்கணும். ஒரு வீட்டுக்கு பதிலாக 4 வீடு வச்சுக்கலாம், ஒரு காருக்கு பதிலாக 4 கார் இருக்கணும். ஒரு 4-5 புடவை இருந்தால் பத்தாது, ஒரு 100-200 புடவை இருக்கணும். இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு அது மேலே பற்ற வளர்த்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் பௌத்திகமாகவும் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். பக்தியும் பண்ணலாம், வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு வர்றது தப்பு இல்லை, அது பெரிய அபராதம். பக்தியும் பண்ணலாம் இல்லை, பக்தி மட்டும்தான் பண்ணணும். பக்தி பண்ணுறதுக்கு தான் நமக்கு பகவான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் இந்த பௌதிக பற்றை வளர்த்துக்கிட்டு அதுவும் நிறைய உபதேசங்கள்லாம் கேட்ட பிறகும் நம்ம அந்த பௌதிக விஷயங்கள்லேயே ஆழ்ந்திருக்கிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஒன்று புரியலேன்னு அர்த்தம். இது வரைக்கும் நம்ம எதையும் நம்ம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதனால்தான் நம்ம பார்க்கலாம், சில எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் ஆனதுக்கப்புறமும் கூட ஒரு ஸ்லோகம் தெரியாது, ஒரு ஒரு தத்துவத்தோட நம்முடைய வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை விஷயங்களை கேட்டால் கூட ஒரு புரிதல் இருக்காது. காரணம் அவ்வளோ பௌதிக பற்று. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றத விட அவங்களுக்கு வேறு விஷயங்களில் ஈர்ப்பு இருக்குது, பற்று இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் அது அபராதமாகும். கண்டிப்பாக அது நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்காது. ஸோ இது 10 அபராதமும் கேட்டாச்சு. இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று அபராதம் இருக்குது, இன்னொரு அபராதம் அபிப்பிரமாதா. இது எல்லாத்த விட இந்த 10 அபராதத்தை விட இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு தீவிரமான ஒரு மோசமான ஒரு அபராதம். என்னன்னா கவனமின்றி ஜெபம் பண்ணுறது. இந்த 10 அபராதமும் பண்ணுறதுக்கு இதுதான் முக்கிய காரணமே. நம்ம ஜெபம் பண்ணும்போது கவனத்தோட ஜெபம் பண்ணோம்னா பிரபுபாதர் சொல்றார், யூ ஜஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் ஹியர் அப்படிங்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு காதால கேட்கணும் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்முடைய முழு கவனமும் இந்த நாம உச்சாரணத்தில் இருக்கணும். அந்த கவனம் இல்லாமல் மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அப்படின்னு அப்படியே ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் மொபைல் ஃபோன், இன்னொரு பக்கம் ஜபம். கை ஒன்று செய்யுது, இந்த கை ஒன்று செய்யுது, வாய் ஒன்று சொல்லுது, மைண்டு வேற எங்கேயோ இருக்குது. இதெல்லாம் இப்படி தனித்தனியாக செயல்படும் போது கண்டிப்பாக அது கவனமான ஜபமாக இருக்க முடியாது. இந்த மாதிரி கவனமின்றி ஜபம் பண்ணுறதுனால தான் இந்த மற்ற அபராதங்கள் எல்லாமே நம்ம செய்யறதுக்கு காரணமாக அமையுது. ஸோ அதனால் இந்த ஒன்று நம்ம தவிர்த்தோம் அப்படின்னாலே மற்ற அபராதங்களை எளிதாக நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ அதனால் இந்த முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது போல் யாராவது இன்னும் இந்த அபராதங்கள் என்னன்றதை தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த 10 அபராதத்தையும் முதல்ல கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தவிர்க்கிறதுக்கான முயற்சி ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஒவ்வொரு ரவுண்டும் ஜபம் பண்ணும் போதும், ஒவ்வொரு மகாமந்திர ஜபம் பண்ணும் போதும், ஒவ்வொரு நாமத்தை உச்சரிக்கும் போதும் நம்ம கவனத்தோடு இதை செய்யணும். இதை கவனத்தோடு தெரிஞ்சு இந்த அபராதங்களை தவிர்க்க முயற்சிக்கணும். அப்போது கண்டிப்பாக இந்த நாமம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு மோசமான ஒரு சண்டாளனாக இருந்த ஒரு ரொம்ப மோசமான பின்னணியிலிருந்து வந்தவங்களாக இருந்தால் கூட அவங்கள தூய்மைப்படுத்தி
இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த ஸ்தானம் என்ற வைஷ்ணவ ஸ்தானத்தை கொடுக்குது இந்த நாமம். இந்த சமூகத்தில் அதை விட ஒரு உயர்ந்த ஸ்தானம் ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை இந்த நாமம் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த நாம உச்சாரணத்தை இந்த அபராதங்களை தவிர்த்து சீரியஸாக பயிற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய பலனை, அதனுடைய சக்தியை நீங்கள் உணர முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.